வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசாங்கம் அதிரடி, விஜய் தலையில் இறங்கிய இடி, ஆட்சி கவிழ்கிறதா, அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியானது. இரண்டாவது, எம்ஆர் விஜயபாஸ்கர் காலி சேரை கண்டு கதறல். தொடர்ச்சியாக இப்போதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க ஆலோசனை கூட்டம் போட்டாலும் பரவாயில்ல, பொதுக்கூட்டம் போட்டாலும் பரவாயில்ல, ஒட்டுமொத்தமாக காலி சேர்கள் தான் காணப்படுகிறது. அதுலயும் அதிமுக வெற்றி பெற்று பதவி ராஜினாமா பண்ணிட்டு தவேகாவில் இணைந்தவருக்கு இடைத்தேர்தல் வந்தா சாதித்து விடலாம் என்று நினைச்சாரு. ஆனா நீதிமன்றம் சம்பவம் செய்து விட்டது. அந்த சம்பவம் எல்லாம் நீங்குகின்ற வரைக்கும் நாம மக்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காக அனுதினமும் பொதுக்கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காரு. அதிமுகவினரை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம எம்ஆர் விஜயபாஸ்கர். ஆனா மக்கள் ஆதரவு தான் கிடைக்கவே இல்லை. அவருடைய அண்டர்பல்ட்டியும் அவரு அதிமுகவுக்கு செய்த துரோகமும் எம்ஆர் விஜயபாஸ்கரை அந்த கரூர் மக்கள் ரசிக்கவே இல்லை. அதனால்தான் தொடர்ச்சியாக அவர் பேசுகின்ற கூட்டங்கள்ல காலி சேர்கள் காணப்படுகிறது. விஜய் அவருடைய சொந்த தொகுதியிலே இத்தனைக்கும் மரிய வில்சன் அவரு பேச போறாரு. அங்கேயே காலி சேர்களை நம்ம பார்த்தோம், நேற்று வீடியோ தந்திருந்தோம். கரூர்ல அதிமுக பாஜக கோட்டை தவேகா அது தன்வசப்படுத்தி விட்டது என்றெல்லாம் பேசினாங்க. ஆனா எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசுறாரு, எத்தனை பையன் உட்காந்துருக்கான் பாத்தீங்களா? அதாவது கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்களை விட மேல உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் அதிகம். ஆனா இவரு அதிமுகவுக்கு சவால் விடுறார். அதுலயும் கூட்டமெல்லாம் முடிந்துட்டு வந்த பிறகு தவேகா நிர்வாகி கிட்ட போய் பேசியிருக்கின்றார். ஏண்டா இப்போதெல்லாம் சமூக வலைத்தளத்தினுடைய ஆதிக்கம் அதிகமா போச்சு, சேர்களையாவது கொஞ்சம் கம்மியா போடணும், இல்ல உள்ளரங்கு கூட்டமாவது நடத்தணும். ஆனா பொதுக்கூட்டங்கள், நலத்திட்ட உதவி வழங்குறது, 100 நாள் சாதனை, முதல்வர் விஜயுடைய பிறந்த நாள், இப்படி இத்தனை விழாக்களும் ஒன்று சேர்த்து நம்ம பேசுறோம், கொண்டாடுறோம். ஆனா ஒரு பையன் கேட்க இல்லையே அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு வந்தது. ஆனா அரசியல் புருஷலாக ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் இருக்கார் இல்லையா, அவரு கூடவே இருந்து கால வாடுறாரு எம்ஆர் விஜயபாஸ்கர அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வெற்றி பெற்றவர்களுக்கு தான் மாவட்ட செயலாளர் பதவி. அதுவும் எம்ஆர் விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றால் அமைச்சர் பதவி. அமைச்சரவையானது கரெக்டா மாற்றி அமைக்க போறாங்க செப்டம்பர் மாசம். அதுக்குள்ளாக தேர்தல் நடந்தா கண்டிப்பா எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றி பெற்று அமைச்சராவதுக்கான வாய்ப்பு. அப்படி இல்ல தள்ளி போகுதுன்னா எப்பயா இருந்தாலும் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதாக ஒப்புதல். அதனால அங்கிருக்கின்ற மதியழகன் இவரெல்லாம் வெற்றி பெற்று தவேகாவில் கோல் ஊன்றுனா கால் ஊன்றுனா அப்புறம் நம்முடைய கதை. விஜய்க்காக ஜெயிலுக்கு போயிருக்கோம் கரூர் சம்பவத்தில். ஆனா இன்னைக்கு வந்தவன் தவேகாவில் கோல் வச்சுவதா? அதனால எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு மட்டும் வேலை பார்க்க வேணாம், கூப்பிட்டா போங்க, கொடுத்ததை சாப்பிடுங்க, ஆனா கடைசி வரைக்கும் வேலை செய்யாதீங்க அப்படின்னு மதியழகன் அவர்கள் கட்டளையிட்டு இருப்பது போல தெரியுது. கேட்டா அது அதிமுக கோட்டைங்க. ஒன்னு திமுக வெற்றி பெறும், அதிமுக வெற்றி பெறுங்க, மற்றவங்களுக்குலாம் அங்க ஸ்பேஸ் இல்லைங்க. இனிமே தாங்க நம்ம வேலை பார்க்கணுங்க. நம்ம ஆட்சியை பார்த்த பிறகுதான் கரூர் மக்கள் நமக்கு வாக்களிப்பாங்க. அதனால அடுத்த தேர்தலில் சாதிச்சிடலாங்க அப்படின்னு அதிமுக செல்வாக்கு, பாஜக செல்வாக்கு, திமுக செல்வாக்குன்னு கை காட்டிட்டு போயிடலாம் பாரு அப்படின்றதுக்காக மதியழகன் தன்னுடைய ஆதரவாளர்கிட்ட உத்தரவு போட்டிருப்பதாக தெரியுது. அதனால தான் எம்ஆர் விஜயபாஸ்கருடைய பொதுக்கூட்டத்தில் ஆட்களே வரல. அது மட்டும் கிடையாது, மத்திய அரசாங்கத்துடைய முடிவு, விஜய் தலையில இறங்கின இடி, ஒரே நாடு ஒரே தேர்தல் வருதுங்க. அதாவது பாராளுமன்றத்துடைய கூட்டுக்குழு கூட்டமானது நேற்று நடந்தது. அந்த பாராளுமன்ற கூட்டுக்குழுனுடைய தலைவராக இருக்கிறவங்க பிபி சௌத்ரி, அவங்க கூட்டமெல்லாம் முடிச்சிட்டு வெளியே வந்தாங்க. கிட்டத்தட்ட 90% வேலைகள் முடிந்து போய் விட்டதுங்க. இன்னும் 10% வேலைகள் தான் இருக்கிறது. அதுலயும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற பொழுது 99% கட்சிகள் ஆதரவு தெரிவித்து விட்டார்கள். ஒரே 1% மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். ஸோ அவங்க ஆதரவு தெரிவித்து விட்டார்கள் என்றால் 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு பிபி சௌத்ரி அவர்கள் நேற்று பேட்டியளித்திருக்கின்றார். அந்த 1% பாஜக ஆதரவு பெற முடியுமா?
அதுதான் அங்க சிக்கலே. ஏன் தெரியுமா? எதிர்க்கிறவங்க வேற யாருமே இல்ல, காங்கிரஸ் கட்சி. ஏன்னா பாராளுமன்றத்துடைய கூட்டுக்குழு ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டவங்க பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி. அவங்க மாநில உரிமையை நசுக்கிறீங்க, கூட்டாட்சி தத்துவத்தை காலில் போட்டு மிதிக்கிறீங்க, அதனால ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவையில்லை அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லிட்டு வந்துட்டாராம். ஆனா பிபி சௌத்ரியை பொறுத்த வரைக்கும், ஏங்க முதல் தேர்தலில் இருந்து 1963 வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தாங்க நடந்தது. என்னங்க நீங்க நடத்தினா ஒரே தேர்தல் ஒரே நாடு, ஜனநாயகம் காப்பாற்றப்படும், மாநில உரிமை மதிக்கப்படும், கூட்டாட்சி தத்துவம் எழுந்து நிற்கும். ஆனா நாங்க நடத்தினா மட்டும் காலில் போட்டு மெச்சிடுவோமா? 100 முறை மாநில அரசாங்கத்தை கலைச்சிருக்கிற நீங்க எங்க ஆட்சிக்கு வந்து ஒரே ஒரு முறை கூட மாநில அரசாங்கத்தை கலைக்காத நாங்க எங்க அப்படின்னு கடந்த கால வரலாறு எல்லாம் சுட்டி காட்டி ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி அவருடைய ஒப்புதலை பெற வேண்டும் என்று பார்த்தாங்க. ஆனால் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கு ஒத்துக்காத காரணத்தினால இப்போ பாஜக வந்து வேற ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்குது. இது ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து பேசிட்டாரு. இருந்தாலும் உங்ககிட்ட நான் வந்து கொண்டு வந்து சேர்க்கின்றேன். அதாவது காங்கிரஸுக்கு ஆதரவான கட்சிகள், காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள், இந்த மாதிரி இந்தியா முழுவதும் ஒரு 7 மாநிலங்கள்ல ஆட்சி நடக்குது. ஆனா பாஜக மற்றும் பாஜக கூட்டணி உள்ள கட்சிகள் வந்து கிட்டத்தட்ட 22 மாநிலங்களை ஆளுகிறது. அதனால இப்ப பாஜக என்ன நினைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மாநிலங்கள் ரெண்டாவது கூட்டணி கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள். ஸோ இந்த 2 மாநிலத்திலையும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா நாம நடத்தி விடுவோம். மீதம் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் விருப்பப்பட்டார்கள் என்றால் அவங்க இந்த தேர்தலை இணைந்து கொள்ளட்டும். நாம எதிர்கட்சிகள் ஒத்துக்கலனா அவங்களுக்கு மட்டும் அந்தந்த சட்டப்பேரவைக்கு எப்போது ஆட்சி காலம் முடிகிறதோ அப்போது வந்து நாம தேர்தலை நடத்திக்கலாம் அப்படின்னு வந்து பாஜக முடிவெடுத்திருக்குதாம். அப்படி முடிவெடுத்ததனுடைய காரணத்தினால தான் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலானது உத்தரவாதத்துடன் வருகிறது. குறிப்பா சொல்ல போனோம்னா கர்நாடகா, இமாச்சல பிரதேச இந்த மாதிரியான மாநிலங்கள்ல வந்து 2028 வருது சட்டமன்ற தேர்தல். ஸோ இந்த 2028 இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தேர்தல் வர்றதுனால குறிப்பா 7 மாநிலங்களுக்கு வருது. அதனால பாஜக மத்தியில ஒரு வருடம் முன்பாகவே தேர்தலை நடத்தினாங்கன்னு வச்சுங்களேன். குறிப்பா நாடாளுமன்ற தேர்தல் வந்து 5 மாநிலத்துக்கான தேர்தல் வரும். இப்போ 7 மாநிலங்கள் வருதா, 7 5 12. அது மட்டும் இல்ல பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் வந்து கிட்டத்தட்ட 22 இருக்குது. அப்படி நம்ம பார்த்தோம்னா ஒரே நாடு ஒரே தேர்தலானது கிட்டத்தட்ட ஒரு 28 மாநிலங்களுக்கு வந்துருது. அப்புறம் என்ன கிடைக்குது, இருக்கிறது 1-2 மாநிலங்கள் தான். குறிப்பா தென்னகத்தில் இருக்கக்கூடிய கேரளா, அப்புறம் தெலுங்கானா, அப்புறம் கர்நாடகா, இந்த 3 மாநிலங்கள் தான். மற்றவை அத்தனையுமே வந்து நம்ம மோடி மற்றும் அமித்ஷா அவர்களால வழிக்கு கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால 2029 அப்படின்னா 2028 அப்படி இல்லையா 2030. ஏன்னா ஆட்சி முடிந்து விட்ட பிறகு சில மாநிலங்களுக்கான ஆட்சி அதிகாரத்தை கொஞ்சம் நீட்டித்து 2030 எல்லாருமா ஒன்னா சேர்ந்து தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்ற மூட்ல இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா பாஜக தன்னுடைய வாழ்நாளை குறைச்சிக்கிட்டு அதிகப்படியான மாநிலங்களுக்கான தேர்தல் 2028 நடக்குது, அதுல நடத்தலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சரி நம்ம விஜய் அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒத்துக்குவாரா, இல்ல ஏப்பா எனக்கு 2031 தான் என்னை விட்டுருங்க, நான் நாடாளுமன்ற தேர்தல் மட்டும்தான் எதிர்கொள்வேன் அப்படின்னு முடிவெடுப்பாரான்னு நமக்கு தெரியல. ஆனா திமுக அதிமுக ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படா வரும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு விஷயம் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இன்னும் 3 மாசத்துல தவே காட்சியை கவிழ்ப்பதற்கு தான் பார்ப்பாங்க திமுக அதிமுக. கொலை வரியில் இருக்கிறாங்க. ஏற்கனவே 2 சான்ஸ் தவற விட்டுட்டாங்க. ஆனா 3வது சான்ஸ் தவற விடக்கூடாது என்பதுல குறியா இருக்கிறாங்க. முதல் சான்ஸ் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதாவது அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும் நினைச்சாங்க, அது கைகூடல. 2வது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அதற்கு பிறகு ஆட்சி அமைக்கலாம்னு பார்த்தாங்க, அதுவும் கைகூடல.
அது மட்டும் இல்லாம பிளான் பி என்று சொல்லிட்டு இப்போ திமுக மூன்றாவது ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருது. இது இன்னும் 3 மாசம் பொறுத்து கண்டிப்பாக இந்த ஆட்சிக்கு ஆபத்தாக மாறலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எப்படின்னு பார்க்கும்போது எம்எல்ஏக்கள் விலை பேச முடியல. ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு என்ன விலைன்னு ஒன்று பேசணும்னா வழிக்கு வருவாங்களே இல்லையா? தவேகா பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளை அப்படி ஒன்றும் அரவணைக்கவே இல்லை. கூட்டணி கட்சிகள் சொல்றதெல்லாம் நிறைவேற்றியும் கொடுக்கல. இப்போதே கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் கடுப்புல தான் இருக்கிறாங்க. அதனால காங்கிரஸ் வருதோ இல்லையோ மற்ற கட்சிகள் கண்டிப்பா திமுக பக்கம் சாய்வதற்கான வாய்ப்பு 100% இருக்கு. அதுல விசிகா கம்யூனிஸ்ட்கள் வந்தாங்கன்னா ஐயுஎம் எல்லாம் வந்து 60 வருஷமா ஒன்னாதான் இருக்கிறாங்க. அவங்க எப்போது வேணாலும் திமுகவுடன் கைகோர்த்து விடுவார்கள். ஐயுஎம்எலுக்கும் மற்ற கட்சிக்கும் ஒன்னே ஒன்று தான் தேவைப்படுது. என்னது? கூட்டணியில பங்கு, அதிகாரத்துல பங்கு. அதை ஸ்டாலின் கொடுக்கவே மாட்டாரே, என்ன கண்டிப்பா கொடுப்பார். அதனால ஒன்னு பிளான் பி, கூட்டணி கட்சிகளை தட்டி தூக்குவது. தொடர்ச்சியாக தவேக அரசாங்கத்துடைய தவறுகளை கடுமையா சுட்டி காட்டிக்கிட்டு வராங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள். எந்த அளவுக்கு என்று பார்க்கும்போது தொடர்ச்சியாக வெங்காயத்தின் விலை, சக்கரை விலை, தக்காளி விலை, அரிசி விலை, இப்படி எல்லா விலையும் உயர்ந்து கொண்டே இருக்குது. கடந்த காலங்களில் திமுக ஆட்சியில் விலை உயர்வு இருந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நோட்டீஸ் அனுப்புவாங்க. எதிர்கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு, ஏன்பா கூட்டணியில் இருக்கிறீங்க, மோடி கிட்ட சொல்லி கொஞ்சம் அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை குறைக்க சொல்லக்கூடாது. என்னவோ திமுக அரசாங்கத்துக்கிட்ட தான் அதிகாரம் இருக்கிற மாதிரி விலையை குறைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு கவுண்ட் கொடுப்பாங்க எதிர்கட்சிகள். ஆனா இந்த முறை என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து தவேக அரசாங்கத்தை கண்டித்து விலையேற்றத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லி இவங்க போராட்ட களத்தில் குதிக்கிறாங்கோ. இப்போதெல்லாம் மோடிக்கு பொறுப்பு இல்லையோ? திமுக ஆட்சி என்றால் விலையேற்றத்துக்கு மோடி பொறுப்பு. ஆனா தவேக ஆட்சியில யாரு? விஜய் பொறுப்பா? ஆனா விஜய் மட்டும்தான் விலையேற்றத்துக்கு பொறுப்பா அப்படின்னு கேட்டக்கூடாது இல்ல. அதுக்காக மத்திய மாநில அரசாங்கத்தை கண்டித்து விலை உயர்வை குறைக்க சொல்லி கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டமும் பேரணியும் பொதுக்கூட்டமும் நடத்த போறாங்க. சோ இப்போதே தெரிஞ்சு போச்சா திமுக பக்கம் போகிறதா கம்யூனிஸ்ட் கட்சிகள். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம விஜய் அவர்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய உறுப்பினர்கள் எவ்வளோ, நிர்வாகிகள் எவ்வளோ, அவங்க என்ன போராட்டம் எல்லாம் முன்னெடுக்கிறாங்க, அது ஆட்சிக்கு எதிராக இருக்கா, ஆட்சிக்கு நெருக்கமா இருக்குதா அப்படின்னு ஒட்டுமொத்தமாக கண்காணிக்க சொன்னாரு, கணக்கெடுக்க சொன்னாரு. ஆனா இப்போதைக்கு கூட்டணி கட்சிகள் ஒன்றும் தவேக அரசாங்கத்தை விட்டு வெளியே வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ப முடியாது. ஆனா ஆக்சுவலா போக போக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தீர்க்கமாக திமுக தன் தலைமையிலோ இல்ல அதிமுக தலைமையிலோ ஆட்சி அமைக்கும் என்ற நிலை வந்தால் கண்டிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடம் மாறி விடுவார்கள். ஆனால் அதற்குள்ளாக அதிமுகவினர் விலை போகாம இருக்கணும். 59 பேர் வந்து திமுக கிட்ட இருக்காங்க, அதிமுக கிட்ட 41 பேர் இருக்கிறாங்க இப்போதைக்கு. ஸோ மொத்தம் 100 வந்து கணக்கு. ஆனா மீதி இருப்பது 18 தான். கூட்டணி கட்சிகள்லாம் வந்தா அவங்களுக்கு அமைச்சர் பதவி, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். ஸோ அதனால பிளான் பி அரங்கேற்ற போறாங்க. கூட்டணி கட்சிகள் கிட்ட தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் சரி விஜய் ஆட்சியானது 2031 வரைக்கும் நீடிக்குமா என்பது சந்தேகமா தான் இருக்குது. ஒன்னு, மத்திய அரசாங்கமானது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையில் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லையா வியாபார நுணுக்கத்தை பயன்படுத்தி பர்ச்சேஸ் பண்றது, அதன் மூலமாக ஆட்சியை கவிழ்ப்பது. ஆட்சியை கவிழ்த்தா அனுதாபலை வந்துருமாப்பா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா திமுக கடந்த காலங்களில் இப்படி ஒரு தப்பை பண்ணிடுச்சு. எம்ஜிஆர் ஆட்சியை கலைத்து உடனடியாக தேர்தல் சந்தித்தாங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு அனுதாபத்தினால வாக்குகள் விழுந்துடுச்சு. ஆனா இந்த முறை ஆட்சி கலைஞ்சிச்சுன்னா திமுக அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரும். அதனால தவேக ஆட்சி கவிழ்ந்ததை பற்றி மக்கள் மறந்தே போயிடுவாங்க. அதற்கு பிறகுதான் தேர்தலே வரும். அப்ப பார்த்துக்கலாம் என்பது அதிமுக திமுக கணக்கா இருக்கிறது. ஸோ ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தவேகா மீது பெருசா அபிப்பிராயம் கொண்டு இல்லை. பரந்தூர் விமான நிலையத்தை கைவிட்டது மத்திய அரசாங்கத்துக்கு சேம கடுப்பு. அது மட்டும் இல்ல, இந்த 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்துல விஜய் அவர்கள் என்ன முடிவெடுத்தார்னு தெரியல. 99% முடிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து மத்திய அரசாங்கத்தின் சார்பில் அறிக்கை வெளியிட்டிருக்கிற இந்த தருணத்துல காங்கிரஸ் மட்டும்தான் எதிர்ப்பா இல்ல விஜயும் சேர்த்தே எதிர்க்கின்றாரா ஒண்ணுமே புரியலிங்க. மொத்தத்துல விஜய் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சூன்யத்துல தான் இன்னைக்கும் கிடக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் வரலாம். ஆனா அதற்குள்ளாக விஜய் அவர்கள் எல்லா அரசியலும் கற்றுக்கொண்டு மேலே எழுந்து வந்தால்தான் அடுத்த தேர்தலை வெற்றி பெற முடியும்.
எல்லா தேர்தலையும் ஓசில் மங்களம் பாட முடியாது. விஜய் முகத்துக்காக எத்தனை நாளைக்கு ஓட்டு போடுவாங்க? அதெல்லாம் ஏமாற்று வேலை இல்லையா? அதனால இடைத்தேர்தலோ இல்லை 2031 ஒரிஜினலாகவே தேர்தல் வந்தாலோ தவேகா ஜெயிக்குமா? உங்கள் கருத்து சொல்லுங்க. நன்றி.